விஜய் அவர்கள் வெறும் 108 நம்பர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போறாரு. ஒருவேளை 140 150 நம்பர் இருந்துச்சுன்னா அதான் விஜய் ஸ்டைல சொல்றதா வச்சுக்க, கூட்டணி கட்சியில் கொத்து புரட்டா போட்டாங்க அப்படிதான் சொல்லணும். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகங்கிறது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃபண்டில் மக்களோட வரி பணத்தில் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் உங்களோட உயர்கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஆளுநர். இந்த கில்லி படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இவன் வந்து கில்லி அவன் வந்து கர்நாடகா போனால் அப்படியே காவிரி அப்படியே கையோட கொண்டு வந்துருவான் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் அந்த படத்தில். எல்லா விஷயத்துக்கும் திரும்ப திமுக முடிச்சு போட்டு விஷயத்த முடிக்கிறாங்க. இவங்க என்ன ஆல் பார்ட்டி மீட்டிங் போறல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? உழைக்காம நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. இது நீங்க மறுத்தாலும் அதான் உண்மை. எதுக்காக இந்த கூட்டணி அமைச்சிங்க? அந்த கூட்டணியில இந்த மாதிரியான சிறுசேன பிரச்சனை பற்றி அது உங்களுக்கு பார்வை. திமுக ஆட்சியை பண்ண தெரியல, இவர் தான் ஆட்சி செய்ய போறாரு. அரசோட நிலைப்பாடு என்னன்றது அந்த அரசுக்கு யார் அந்த அரசை ஓன் பண்றான்னு அவங்க பேசி ஆகணும்ல. மாறி வரும் பல்வேறு அரசியல் சூழல்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை எப்படி மாற்றி அமைக்க இருக்கின்றன என்பது பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் உடலர் திரு அன்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட ஆட்சி இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் ட்ரோலுக்குள்ளே வராங்க. ஆனால் இந்த குறிப்பாக இந்த மேகதாது போகிற விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. விஜய் அதை ஒட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஏன் இவ்வளோ வன்மை எங்கள் மேலே அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ஆமாம், அவர் ரொம்ப அதிசயமாக வந்து அவங்களோட ஐடி பேஜில், டிவிக்கோட ஐடி பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது திமுக வந்து இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கபட நாடகம் ஆடுறீங்க. ஆட்சி போனதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டக்கூடிய நாடகமாக இருக்குது. ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில் வந்து நீங்கள் முக்கியமான அமைச்சர் பதவியெலாம் வகிச்சிருக்கீங்க. அன்றைக்கெல்லாம் வந்து காவிரி பிரச்சனைக்காக உங்களோட அமைச்சர் பதவியெலாம் நீங்கள் ராஜினாமா பண்ண மாதிரி எதுவும் தெரியல. இன்றைக்கி வந்து ஆட்சி போனதுக்கப்புறம் வந்து தைய தக்கன்னு ஒதுக்கிறீங்க, வன்மத்தை கற்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதான் வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட் தான். இந்த பிரச்சனையில் டிஎம்கே அடிக்கிறது தான் டெம்ப்ளேட். இது ஏன் இந்த அடிக்கிறார், ஏன் டிஎம்கே அடிக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்களா மாட்டிங்களா? நீங்கள் எதற்காக வந்து நீங்கள் கர்நாடகா போகணும்? கர்நாடகா போன்ற அவசியம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் பிரதிபலிங்க. இங்கே நம்ம அந்த விஷயத்தை முன்னெடுப்போம். ஏற்கனவே இந்த விஷயம் வந்து லீகலில் வந்துருச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. பிறகு மேலாண்மை வாரியத்தில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இப்படிலாம் விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எதுக்காக வந்து இதை பற்றி நீங்கள் வந்து தனியாக ஒரு தனியாக வாசிக்கிறீங்க அப்படின்னாரு. அதான் விஜய்க்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவர் தனியாக போயிட்டு ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம். அதாவது இதுக்கு முன்பு அதாவது இந்த கில்லி படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இவன் வந்து கில்லி அவன் வந்து கர்நாடகா போனால் அப்படியே காவிரி அப்படியே கையோட கொண்டு வந்துருவான் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் அந்த படத்தில். அதை ட்ரை பண்ணலாம்னு நினச்சிக்க அந்த காமெடி அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்து உடனே ஒரு அதை ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு கொத்தோடு பிடிக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னார். ஏன் பார்த்தா அதை பற்றியெல்லாம் நீங்களாம் கவலைப்படுறீங்க, நாங்கள்லாம் உள்ளே போய் நீருக்கடியில் போய் ஆய்வு செய்கிற ஏபிசி எல்லாம் எங்களுக்கு தெரியும்னால அதான் நீருக்கடியில் போய் ஆய்வு செஞ்சு அதெல்லாம் தெரியும், எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம். வடிவில் சோரில் சூது எங்களுக்கும் தெரியும், கற்றுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். எல்லா பற்றியும் கற்றுட்டு தான் வந்திருக்கோம். அந்த அளவில் இந்த டைலாக் இது ஒரு நீங்கள் வந்து ஒரு நீரில் நிபுணர் கிடையாது, அது நீரில் நிபுணர் பேசலாம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, பிரச்சனைன்னு அதை பற்றி பேசுகிறீங்க. நாங்கள் அங்கேயும் நடிக்கணும்ல. பலரும் சோஷியல் மீடியாவில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் முதல்வர் வந்து எதுக்காக வரனாரு, தண்ணிக்காக வரல, அங்கே வந்து ஒரு ரீல்ஸை வந்து பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுப்பாருங்க, எல்லாத்தையும் தண்ணியில் நின்று பேசிக்கிட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கலாம்ல அப்படின்ற அளவில் வந்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், உண்மையிலே வந்து அதை வந்து நம்ம ட்ரோல்னு எடுக்கிறோம், ரியலாக இவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ மெட்ரோ அந்த 101 அடி கத்திப்பாறை பிரிட்ஜ் மேலே போயிட்டு அங்கே போய் ஆய்வு செய்கிறாரு. இங்கே கோயம்பேடு பக்கத்தில் போய் ஆய்வுன்னு போகிறாரு. ஆய்வுன்னு போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவ்வளோ ஃபுட்டேஜஸ் வந்து அங்கேருந்து வருது. ட்ரோன் ஷாட்ஸு, நிறைய வித்தியாசமான ஷாட்ஸ் வந்து அங்கேருந்து வீடியோஸாக வருது. இது என்னன்னா தன்னோட ரசிகர்களை இன்னும் அப்படியே அந்த டெம்ப்ளேட் அப்படியே வச்சுக்கிறாரு. ரெண்டாவது அவர் வரக்கூடிய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் அப்படியே திரண்டு வருது மக்கள். அதாவது முதல்வரை பார்க்க யாரும் வரல, நடிகர் விஜய் வந்திருக்காருப்பா, விஜயை பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கோயம்பேடு சீவேஜ் பிளான்ட் அந்த விசிட் கூட பயங்கரமான கூட்டம். எல்லா இடங்களும் அதே தாங்க கூட்டம். அந்த கூட்டம் மெட்ரோ ரயிலில் பயணம் பண்ணுவார். திடீர்னு அப்படியே மக்கள் முதல்வர் மாதிரி மெட்ரோவில் நான் வரேன், அவரே டிக்கெட் எடுத்தாரு, அவர் பேக்கெட்லேருந்து அவரே டிக்கெட் எடுத்து வாங்கினாரு. எவ்வளோ கஷ்டமான விஷயம். அவர் இடுப்பில் அவரே கை வைக்கிறார் பாருங்க.
தண்ணி தண்ணி தாக்கிட்டு அவரே தண்ணி குடிக்கிறாரு பாருங்க அப்படின்ற ரொம்ப சாதாரண விஷயத்த கூட ரொம்ப அப்படியே இந்த மீடியாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காட்சிகள் இருக்கும். இந்த காட்சிகள் இவங்களே ஆல்ரெடி வந்து ஒரு அதிகபட்ச ஒரு சினிமா மோகத்தில் ஒரு சினிமா வெறியில் தான் வந்து ரீல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதில் இந்த மீடியாஸும் சேட்டலைட் சேனல்ஸும் எல்லா சேனல்ஸும் சேர்ந்துக்கிறது. இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு பிஜிஎம் போடுறது. ஒரு பிஜிஎம் அது சாதாரண நிகழ்வுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அதை அப்படியே ரொம்ப ஹைப் பார்க்கறது. இப்படி பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து விஜய் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட அமைச்சரவை பற்றி பேசணும். ஒட்டுமொத்த தாவேக்கு அமைச்சிருக்காங்களே, குறிப்பாக நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஷியாம் சார் ஒரு விஷயத்த சொன்னார். போகிற இடம்லாம் மைக்கு காலரில் மாட்டின்னு போகிறாங்கய்யா. அது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வைப் மோட்லேயே இருக்காங்க. அதாவது அந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு அழுவாங்க பார்த்தீங்களா, அழுதுட்டு அந்த பர்வேஷ் நினைக்கிறேன், பர்வேஷ் அப்புறம் இன்னும் அமைச்சர்லாம் இருப்பாங்க. அங்கே எப்படி கேமரா வச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் ரொம்ப இதாகிட்டேங்க. என்ன கிளாரிட்டி தெரியுமா? டே லைட்டில் இருந்த மாதிரி ஷாட்டு. தியேட்டரில் இருட்டாக இருக்கும். டே லைட் ஷாட்டு இல்லை சார், தியேட்டரில் இருட்டாக இருக்கும். இவங்களுக்காக மட்டும் எப்படி அதில் வெளிச்சம் வருது, எப்படி அழுகிறது அப்படியே அங்கே வந்து பதிவு செய்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபன்னாக இருக்குது. அதாவது இன்னொன்று ஒரு ஜனநாயகன் படம் முடிச்சு பத்திரிகையாளர்லாம் அங்கே ரிவ்யூக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. எம்எல்ஏ வந்தார். சார் படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அப்படியே எகிரி அடிக்க ஓடினார். அதுக்கப்புறம் வெளியாக கைகலப்பெல்லாம் ஆச்சு. பத்திரிகை மன்றம்லாம் அது கண்டனம் தெரிவித்தாங்க. ஒரு கலோபரமாக தான் சுற்றுறாங்களே எல்லாமே. எல்லாரும் அது அப்படி தாங்க. அதாவது கீழே சாதாரண நிர்வாகிகள் ஆரம்பித்து அதோட தலைவர் விஜய் வரையும் பேட்டர்ன் ஃபுல்லாக ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. இதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு விசிட் பண்ணுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அந்த விசிட் பண்ணதை பற்றி 30-40 வீடியோஸ் வெளியாகுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிஜிஎம், ஒவ்வொருத்துக்கும் ஒரு விஜயோட பாட்டு போட்டு ஒரு பிஜிஎம். ரீல்ஸை விட்டு அள்ளி தெளிச்சிருக்கீங்க. உங்களோட படம் முடிஞ்சு போச்சு. உங்களோட ஆடியன்ஸை ரசிகர்களை வந்து உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை விசிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பிரச்சனை எதுனா, தலைபோகிற பிரச்சனை இருக்குது. காவிரி பிரச்சனை ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த 2 மாதம் நமக்கு வந்து 40 டிஎம்சி தண்ணி கர்நாடகா கொடுத்துருக்கோம். உச்சநீதிமன்றத்தின் ஆர்டரின் அடிப்படையில் நமக்கு 40 டிஎம்சி கொடுத்துருக்கோம். கொடுத்து 3.5 டிஎம்சி தான் கொடுத்தாங்க. பெரிய பிரச்சனை. மக்கள் வந்து இது வந்து ஆடிப்பெருக்கில் மேட்டூர் அணை வந்து வறண்டு கிடக்கு அப்படியே. இப்போ ஆடிப்பெருக்கில் மக்கள் அதாவது நீராதாரத்தை நோக்கி மக்கள் வந்து ஒரு வழிபாடு, நீரை நோக்கி வழிபடுறது அந்த ஆடிப்பெருக்கு விழாவே. இன்றைக்கி அதை மக்கள் எப்படி செய்வாங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சிக்கலாம். இவ்வளோ ரீல்ஸ் போட்டிங்களே, கத்திப்பாறை பிரிட்ஜ் மேலே ரீல்ஸ், அங்கே ரீல்ஸ்னு போட்டிங்களே, ஆடிப்பெருக்க மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கான அந்த தண்ணி எப்படி நம்ம கொடுக்க போகிறோம், அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாக கவலைப்பட்டீங்களா நீங்கள்? சரி, கவலைப்படல. இந்த பிரச்சனை உங்களுக்கு அனுபவம் இல்லை. கவலைப்பட்டாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. கவலைப்பட்டாங்க. விவசாயிகள் மாற்று விவசாயத்தை யோசிக்கணும், தண்ணி வரலேன்னு யோசிக்கக்கூடாது, அதுக்கு நிகராக மாற்று என்ன விவசாயம் பண்ணலாம்னு யோசிக்கணும்னு சொன்னாங்க. கத்தி படத்தில் ஒரு என்ன விவசாயத்தை விட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு பேசியிருந்தாரு. இப்போ வந்து இவர் மாற்று விவசாயத்தை பேசுகிறேன்னு சொல்லி அது ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சினிமாவில் நீங்கள் என்னெல்லாம் வந்து நடிச்சிங்களோ, மக்களை ஏமாற்ற எப்படிலாம் படத்தை நடிச்சிங்களோ, நிஜ லைஃப்பில் அதுக்கு அப்படியே மாற்றாக நீங்கள் கான்ட்ரடிக்ஷனாக நீங்கள் செயல்படுறீங்களே, ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து வச்சு இதுதான் உங்கள் தலைவர். ஏன்னா மக்கள் இது வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக கஷ்டப்பட்டு மக்கள் உழைச்சதுக்காக, அதாவது மக்களுக்காக யாரப்பா சொத்தெல்லாம் வித்துட்டாரு, எல்லா சொத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு அதை மக்களுக்கு எழுதி கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு எழுதி வச்சிட்டாரு. அவரோட அத்தனை சொத்தையும் கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு எழுதி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு, படுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காருப்பா. சரி, இவர் எப்படி நம்ம சிஎம் அப்படியேப்பட்ட இடத்த மக்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தவர் தாங்க விஜய். ஏங்க இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மக்களுக்காக வந்திருக்காரு. அதுதாங்க அதுக்காக மக்கள் கொடுத்துருக்காங்க. 108 நம்பர் கொடுத்து தனிப்பெரும் கட்சி ஆக்கி, எஸ் நீங்கள் தான் எனக்கு வரணும். அவ்வளோ அதாவது அந்த வினோத் இவர் வச்சு இயக்குன அந்த வினோத் தான் சொல்லுவார். எனக்கு தான் ஒரு ஆச்சரியம், மக்கள்கிட்ட இருக்க கருணை பாருங்கள். ஒருத்தன் நல்லா பணம் சம்பாதிச்சு காசு எடுத்து வச்சிருப்பான், திடீர்னு மக்கள் முன்னாடி தோன்றி நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வரேன்னா சிக்க மக்கள் உடனே நம்பி அவனை இது பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல வருவது. யார் பார்க்க ஆடியன்ஸுக்கு தெரியும் யாரை சொன்னார் அப்படின்னு தெரியும். அதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற அது வெகுளித்தன்மைன்னு சொல்கிறதா, அல்லது மக்கள்கிட்ட இருக்க வந்து ஒரு தெளிவற்ற தன்மைன்னு சொல்கிறதா, புரிதலற்ற தன்மைன்னு சொல்கிறதா, அல்லது மக்கள் வந்து முந்தைய இருந்த எல்லா நம்பரையும் பழி வாங்குறதுக்காக இவரை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதா, இந்த மாதிரி பல டைமென்ஷன் நம்ம இதை வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க, தண்ணி வருமா வராதா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம வேளாண் துறை அமைச்சர் என்ன நம்ம பண்ணார், இன்னும் வேளாண் பட்ஜெட் தாக்கலே ஆகலை, திருப்பதி போயிருக்க வேளாண் பட்ஜெட் எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வரேன். ஆமாம், வெங்கடாச்சலபதி தானே இங்கே வந்து அவர் தானே முதல்வர். அவரோட அனுமதி இல்லாட்டி இங்கே வந்து இவங்களால வந்து நான் இது தாக்கல் பண்ண முடியாது, பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியாது. ஆந்திரா பக்கம் போன அந்த அமைச்சர் அட்லீஸ்ட் கர்நாடகா பக்கம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் அதாவது ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கும். அதாவது இதனால் எந்த புண்ணியும் நடக்காது, போயிட்டு வரது அவங்களுக்கு செலவு தான், அவங்க செலவாகும், கவர்மெண்ட் கணக்கில் எழுத போகிறாங்க. ஒரு விஷயமும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, அவர் போனவர் யாருன்னு பாருங்கள். அதாவது பெரியார் பேரன் வந்து தன்னோட கேபினட் அமைச்சர் வந்து கர்நாடகா போய் சாமி ஒருவேளை கிருஷ்ணா நதியில் கேட்டு வாங்க போயிருப்பாங்களோ இல்லை. இது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ தான் எங்களோட உச்சபட்ச அரசியல் இவ்வளோ தாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆனால் இதுதான் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் பதிவு பண்ணுறாங்க. ஏங்க சீக்கிரம் ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க,
பேசுவோம், இல்லை இதை ஒருத்தர் போய் சாதிக்க முடியாது, ஏற்கனவே இது நீதிமன்றத்தால் முடிவடைஞ்ச விஷயம், மறுபடியும் ஏன் அங்கே போய் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்களும் சொன்னார், உங்களுக்கு என்ன ஈகோ நல்லா கேட்டிருக்காரு. சீரியஸாகவே விஜய்க்கு ஈகோ இருக்கா? இல்லைங்க, அதான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் யோசிக்கிறாங்க? ஈகோ பிரச்சனையே. அது அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாரையும் பேசணும். அதாவது இவர் என்ன ஒரு எலைட் கிளாஸாக இருக்கார். அரசியல் எலைட் கிளாஸ், இவர் பாலிட்டிக்ஸில் எலைட் கிளாஸ். பார்க்கறது நான் இவர் தான் போயிட்டு ஷாலெல்லாம் போட்டுட்டு வந்தார் தானே அன்னைக்கு. எனக்கு அவர்களுக்கு அன்னைக்கு சிஎம் ஆகணும், அது ஜஸ்ட் மிஸ்ல இருக்கேன் நான். இப்போ நான் ஆகிட்டேன். இப்போ நான் ஆனதுக்கு எதுக்கு நான் உங்களை பார்க்கணும்? அவருக்கு பிடிச்ச தலைவர் ஸ்டாலின் தானே சொல்லியிருக்காரு. அவர் யாரை சொன்னாங்க? அதாவது அவர் எல்லாரையும் அணைச்சி எல்லார்ட்டையும் பேசி, ஏன்னா பலரும் பல்வேறு விஷயத்த பேசுவாங்க, அது அவருக்கு புரியணும்ல. என்ன ஏதோ பேசிட்டு இருக்காங்க, என்னென்ன வரலாறுலாம் பேசுறாங்க, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு கலைஞர் தான் இதுக்கு எதிரி, திமுக தான் எதிரி, கருணாநிதி என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் பேசிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு காரணம் கருணாநிதி தான், அவர் என்ன பண்ணாருன்னு பேசிட்டு இருக்காரு. நடுவர் மன்றத்தை உருவாக்கின கருணாநிதியை பார்த்து இந்த விஷயத்துல அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குற அளவு தான் இவங்களோட அரசியல் இருக்கு. அதாவது எல்லாத்தையும் சுற்றி ஒழிச்சு கொண்டு வந்து கடைசியில் திமுக முடிச்சு போட்டு இவங்களால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்களோட விஷயம் என்னன்னா, அதாவது திமுக அதிமுகவுக்கு அரசியலே செய்ய தெரியல. இதனால வரையும் அவங்க செஞ்ச அரசியலே தப்பு. இவர் தான் மக்களோட பாவத்தை துயரத்தை போக்க இயேசுபிரான் எப்படி இந்த உலகத்தை வந்தாரோ அந்த மாதிரி இவர் அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ திமுக அதிமுகவுக்குலாம் ஆட்சியே பண்ண தெரியல, இவர் தான் ஆட்சி செய்ய போறாரு, இப்படி தான் இந்த பிரச்சனை சரி பண்ணும். போய் டிகே சிவகுமார்ட்ட உட்காந்து பேசி முடிச்சு அப்படி அங்கிருந்து அப்படி காவிரி கொத்த பேத்து கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். வச்சு முடிச்சு இவர் அதாவது இதனால வரையும் யாருமே செய்யாதது, அதுக்கு ஒரு ஃபயர் விட்டு விஷயத்தை முடிச்சிடணும். இப்போ நம்ம தான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற. ஆனால் தொக்கா முகத்தில் சாணி அடித்த மாதிரி இந்த பக்கம் வரவே வராத. இல்லைங்க, அது பாருங்க நல்லிக்குது கர்நாடகா. நல்லா பாருங்க, சிஎம் யார் பார்க்குற ஆடியன்ஸ் கேட்குறேன், சிஎம் யாருங்க? டிகே சிவகுமார் சிஎம்மா, இவர் சிஎம்மா? நமக்கு அவர் பிடிக்காது, ஏன்னா அவர் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, நமக்கு அவர் பிடிக்காது. ஆனால் அந்த பதவிக்கு உண்டான மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பிரச்சனை 2 ஸ்டேட்டும் பற்றி எரியுது, பார்டரில் அவ்வளோ பிரச்சனை கிளம்புது. அவர் பர்டிகுலராக மீடியாவை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பற்றி அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த விஷயத்தில் என்ன ஏது என்ன பண்ணுறோம். விஜய் அவர்கள் ரெக்வஸ்ட் வச்சார், அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லி. அவர் தான் ரெக்வஸ்ட் வச்சார்னு சொன்னார். நானும் கூப்பிடல, அவர் என்னை பார்க்க வரேன்னு சொன்னார். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் போகிறேன், வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இங்கே சூழல் வேறு மாதிரி மாறிடுச்சு, பல இடங்களில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வர வேண்டாம் அப்படின்றத இது அவர் ப்ராப்பராக, அதாவது ஒரு பிரச்சனைங்க, நல்லா பாருங்கள், ஒரு பிரச்சனை வருது, இதில் அரசோட நிலைப்பாடு என்னன்றது, அந்த அரசுக்கு யார் அந்த அரசை ஓன் பண்ணுறான்னு அவங்க பேசி ஆகணும்ல. இவர் இங்கே எதிர என்ன பேசினார்? எந்த ஒரு செய்தி வெளியிட்டாரா? இது ஒரு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேச்சு பேசுறாரு. ராஜ்மோகன் அது அந்த மாதிரிலாம் யாரும் பேச முடியாது, விஜய் பேசினா தான் அஃபிஷியல் பேச்சுன்னு சொல்றாரு. விஜய் அஃபிஷியலாக பேசவே மாட்டேங்கிறாரு. திடீர்னு நிர்மல்குமார் அவருக்கு பதிலாக நான் தான் என்ன சொல்றேன், இதனால என்ன தெரியும் சொன்னாங்க, எல்லா கட்சியும் லீகல் பிரச்சனைங்க, இது சுப்ரீம் கோர்ட்டில் டீல் பண்ண வேண்டிய விஷயத்தை எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா, அப்போ போகும்போது அப்போ எல்லாரும் சொல்லிட்டு யாரெல்லாம் சொன்னாங்கன்னா, எதிர்கட்சியும் சொன்னாங்க, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ திருமாவளவன் ஏன் வைகோ முதற்கொண்டு எல்லாரும் சொன்னாங்க. இவ்வளோ சொல்லியும் இதெல்லாம் கேட்காம நான் டிகே சிவகுமார் பார்க்க போகிறேன்ற முடிவில் இருந்தார். அவர் கர்நாடகா போகிற ப்ரோக்ராம் போட்டார், இதை ஒரு சாக்கை வச்சு போய் வேண்டாம், அதை விடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இருந்தார். திடீர்னு பார்த்தா நீங்கள் வரவே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் இது லீகலாக பார்க்க போகிறோம், அதை கோர்ட்டில் டீல் பண்ண போகிறோம். இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு தான் எவ்வளோ நாளா இப்போ நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாதிரி இதை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த வேடிக்கையை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எல்லா விஷயத்துக்கும் திரும்ப திமுக முடிச்சு போட்டு இந்த விஷயத்த முடிக்கிறாங்க. இவங்க என்ன ஆல் பார்ட்டி மீட்டிங் போகிறல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது? இந்த இடத்துல கர்நாடகாவில் ஒரு ஒற்றுமை இருக்குது. கர்நாடகாவில் பாருங்கள், பாஜக, காங்கிரஸ், மற்ற ஜேடிஎஸ், மற்ற சின்ன சின்ன பார்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமான அமைப்புகள் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு புள்ளியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு புள்ளியில் சேர்ந்து தண்ணியை பெற்றவன்ற ஒரு முடிவில் தானே நிற்கணும். நீங்கள் எப்படி அனைத்து பார்ட்டி மீட்டிங் நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க? நீங்கள் அதை பற்றி பேசினா ஏதோ உங்களுக்கு தான், நீங்களே அரசியலுக்கு தான் வந்திருக்கீங்க, உங்கள் அரசியல் என்னங்கிறது இதுவரை யாருக்குமே தெரியாது. வாய் திறந்தா தான் அரசியல் தெரியும். பத்திரிகையாளர் சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லாத தான் நீங்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் இங்கே இருக்க இவ்வளோ பழுத்த அரசியல்வாதிகள் எவ்வளோ நாள் கட்சி நடத்துறாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நீங்கள் ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க? இப்போ வரையும் ஏன் நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட மாட்டேங்கிறீங்க? அதுதான் இப்போது குறிப்பாக அதாவது இந்த விஷயமே முடிவடைஞ்சதுன்னு தான் எல்லாம் பேசுகிறாங்க. அதாவது நீதித்துறையால், அதுவும் இந்த தீர்ப்பாயம்ன்றது ஒரு நீதிமன்றத்துக்கு ஈக்குவலண்ட்டான ஒன்று. அங்கே என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது செல்லும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்கு. இந்த தீர்ப்பாயத்துக்கும் அதாவது வாரியத்துக்கும் ஆணையத்துக்குமே வித்தியாசம் தெரியாத தாவேக்கா இருக்குது. வாரியம் என்னென்ன, ஆணையம் என்னன்னே அதுக்கு தெரியல. தீர்ப்பாயத்துக்கு அந்த நமக்கு ஏற்கனவே தர வேண்டிய அந்த 170 டிஎம்சி தண்ணீர் கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. அது மாற்று கருத்தே இல்லை. அதையே இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை கேட்டு வாங்கலாம். எங்க எல்லாம் கேட்டு வாங்கலாம், எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு வித்தியாசம் தெரியல, அதுக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிறீங்களே. ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், இவங்க இன்றைக்கி இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி தானே? அரசியல் வேறு, சினிமா வாங்குற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இன்னமும் அதே மோடில் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லாட்டி எல்லாரையும் கூப்பிடுங்க. எதிர்கட்சி
அவங்க அன்புமணி அவரெல்லாம் பேசிட்டு இருக்காருல்ல, டே ஒன்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் அதை பற்றி ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அதை பேசிட்டு இருக்காரு. கூப்பிட்டு அவர்கிட்ட பேச வேண்டியதானே நீங்கள், என்ன விஷயம், இது எப்படி பார்க்கணும்னு கேட்க வேண்டியதானே நீங்கள். இதில் என்ன உங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சல், என்ன விஷயத்தை கிரெடிட் மற்றவங்களுக்கு போயிடுறோன்னு பயப்படுறாரு. இதில் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு 108 நம்பர் வச்சு உங்களால் ஒட்டுமொத்த கிரெடிட் நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் திருமணம் வச்சுக்க, நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஜனாதிபதி ஆட்சி வந்து உட்காந்துருவாங்க. இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். உங்களோட ஆட்சிக்கும் அதாவது டிவிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். திருமாவுக்கு நெஞ்சு பிடிக்கிற மாதிரி ஒரு இல்லை, அதாவது இதை விடுங்க, இவங்களாம் விடுங்க. இப்போ விஜய் விட்டுருங்க, நம்ம விஜய் பற்றி தானே பேசுகிறோம், அவரை விட்டுருங்க, அமைச்சர்கள் விட்டுருங்க. ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய திருமாவளவன், இவர் திரு பே சண்முகம், அப்புறம் வீரபாண்டியன், இவங்களோட நிலைப்பாடலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரீசெண்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, எங்கேயாவது அவங்க நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை அதை எங்கப்பா இவங்கெல்லாம் காணோம். அதை வச்சு ஸ்டைலே தான் கேட்கணும், எங்கப்பா காணோமே அப்படின்னு. அப்படிதான் தேட வேண்டியதாக இருக்குது இவங்களை. அதுவும் அந்த இவர் அமைச்சிருக்கார் பற்றி, இந்த வன்னியரசு அமைச்சிருக்கார் பார்த்தீங்கன்னா, உச்சகட்டம் அவரெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துறாருன்றதுக்காக தரமட்டத்துக்கு இறங்கி இந்த அளவுக்கா நீங்களாம் உங்களுக்கு, அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் விஜய் போய் தான் தெரியப்பட்டது அப்படின்னுவார். ஏன் அவர் வன்னியரசு சொல்லி கவலைப்பட்டுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு வந்து அம்பேத்கர் பார்வை இருக்குது, மார்க்சிஸ்ட பார்வை இருக்குது, பெரியாரிய சிந்தனைகள் இருக்குன்னு சொல்லி வித்தியாசத்தை டோன் பார்த்து அந்த படத்துக்குலாம் அப்படிலாம் கிரெடிட் ரொம்ப அதாவது அந்த படத்தை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வலதுசாரி இந்துத்துவ அரசியலுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது அந்த படம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, தொடர்கட்டு எழுதிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமாக படம் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட கடந்த கால படங்கள் எல்லாமே அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து மார்க்சிஸ்ட் பார்வைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஏதோ நீங்கள் அமைச்சர் பதவி கிடைச்சா அதோட இருங்களேன், எதுக்கு அளவு கடந்து ஏன் பேசுறீங்க? ரொம்ப அருவருப்பாக இருக்குது இந்த அரசியலை பார்க்கவே. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஓகே, இது காவிரி பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்த சீரியஸான கொள்கை ரீதியான பிரச்சனை எடுத்து பேசுங்களேன். கொள்கை ரீதியான பிரச்சனை நீட்டு விவகாரம். நீட்டுங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான சமூக நீதி சார்ந்த பிரச்சனை. அது கல்வி ரீதியான ஒரு அந்த பார்வையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு, எக்ஸப்ட் பாஜக, மற்ற எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அப்படி இருக்கிற அந்த விஷயத்தில் இவர் என்ன பண்ணார்? இவரும் நீட் ஒழிப்புன்னு சொன்னார். அனிதா மரணத்துக்கு போய் நின்னார். நான் என்னோட கொள்கை, அவருடைய மேனிஃபெஸ்டோவில் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல இவர் ஃபஸ்ட்டு சிஎம் ஆனதும் யாரை போய் மீட் பண்ணார்? கீவீரமணி போய் திராவிட கழகம் போயிட்டு அங்கே போய் பெரிய திட்டத்தில் போயிட்டு திராவிட கழக தலைவரை போய் மீட் பண்ணுறாரு. இன்னைக்கு அவர் பரப்புரை செய்ய போகிறாரு. அவரை பிளாக் பண்ணு, போலீஸ் இறக்கி அவர் அங்கேயே போக முடக்கு. அதெல்லாம் அப்போ வேற வாய். ஆனால் நாங்கள் நீட் எதுக்கு ஆதரவாளர் இல்லை, இது நீட் இல்லை, பேன் நீட் ஓகேங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது இது நான் என்ன தெரியுமா ரொம்ப வருத்தப்படுறேன், விஜய் அவர்கள் வெறும் 108 நம்பர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போகிறாரு. ஒருவேளை 140 150 நம்பர் இருந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற இடத்துல தானே அவர் இன்னும் எந்த அளவுக்கு செய்வார். நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் நிலைப்பாட்டிலேருந்து எப்படி நீங்கள் முரண்பட்டு நிற்பீங்க? இதில் எங்கே இருக்குது உங்களோட அரசியல் தெளிவு? உழைக்காமல் நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, அதில் அது மாற்றுக்கிறதே இல்லை. வந்ததுக்கு அப்புறமா அது உங்களுக்கு நம்பர் கிடைக்கல, உங்களுக்கு வந்து 120 130 நம்பர் கிடைக்கல, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டீங்க, ஓகே 108 வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் ஆட்சி செய்வதற்கு உங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் வேணும், இந்த 3-4 கட்சியில் சப்போர்ட் வேணும். அப்போ அவங்க சப்போர்ட் வேணும்னும் போது நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுவீங்க பார்த்தீங்களா? பேசும்போது அரசியல் ரீதியான டிஸ்கஷன் செய்வீங்க நான் எதிர்பார்த்தேன். திருமாவளவன் அவர்கள்ட்டையோ, சிபிஎம்கிட்டையோ, சிபிஐகிட்டையோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையா, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் என்ன சொன்னீங்க? என்டிஏலேருந்து எனக்கு யாரும் ஆதரவு தர வேண்டாம், பாஜக தலைமையிலான என்டிஏ ஆதரவு இருந்து யாரும் வேணாம், எனக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரவு கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு பெரிய சோசியலிஸ்ட் தத்துவம்லாம் பேசுனீங்களே நீங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களோட ஆதரவு தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. நீட்டு விஷயத்தில் எப்படி நீங்கள் மாற்று நிலைப்பாடு எடுப்பீங்க? உணர்வுபூர்வமான காவிரி பிரச்சனை எப்படி நீங்கள் சைலண்டாகவே இருப்பீங்க? இப்போ என்ன இதுக்கு முன்பு இருந்த எல்லாரையும் தோண்டி எடுத்து திட்டிட்டு இருக்கீங்க. செத்து குழிக்குள்ளே போனவங்க எல்லாத்தையும் கலைஞர் எடுத்து திட்டுறது, உங்களுக்கு வேண்டப்பட்ட எடுத்து திட்டுறது, இதெல்லாம் என்ன ஒரு அரசியல்? இது அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் தான் இதெல்லாம். என்ன இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நிர்மல்குமார் பேசுகிற கருத்தை விஜய் அவர்கள் அதை என்டாஸ் பண்ணுறாரா? சரி, அவர் சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் அவரோட பேர் சொல்லும்போது வாய் தவறி கருணாநிதினு சொல்லிட்டாரு. சாரி மன்னிச்சுக்கோங்க, கலைஞர்னு பேரை திருத்துறாரு. அவை குறிப்பில் இது அப்படியே இருக்குது. கருணாநிதின்ற பேரை சொல்லி தப்பு சாரி மன்னிச்சுக்கு 2 முறை மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் வந்து கலைஞர்னு மாற்றிக்கிறார் அவர். இத்தனைக்கும் திமுக தீய சக்தி, ஆனால் கலைஞர் மீது அந்த அளவுக்கு மரியாதை. கலைஞர்னு அந்த புனை பேரை தான் அழைக்கிறார். ஸ்டாலின் திமுக தீய சக்தி, ஆனால் ஸ்டாலின் மீது பாசம் இருக்குன்னு சொல்கிறார். சரிங்களா? சரி, அதை விட்டுருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கலைஞர் தான் இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் வந்து காவிரி பிரச்சனைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணம் அவருன்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறாரு. இது என்ன விதமான அரசியல்? நீங்கள் பேசுகிற விஷயத்தில் யாருக்கா உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா? இது என்ன விதமான பேச்சா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இது நீட்டு விஷயத்தில் இடையில நிர்மல்குமார் பேசின பேச்சு எவ்வளோ அருவருப்பான பேச்சு. அந்த பேச்சுக்கு யாராவது கூட்டணி கட்சியில் ஒரு சமூக நீதித்துறை அமைச்சர், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வன்னியரசு என்ன பண்ணார் நீட்டு விஷயத்தில்? இவர் நிர்மல்குமார் கருத்தை பற்றி அவர் என்ன சொன்னார்? விஜய் அவர்களே நீட்டை பற்றி என்ன சொன்னார் நமக்கு தெரியும். நீட்டு மட்டும் தான் படிப்பா, இது மட்டும் தான் ஆப்ஷனான்னு சொல்லி பேசினார். இதுதான் அவங்களோட பர்த்து தான். கொள்கையில் இருக்கும், பேப்பரில் இருக்கும். இது விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது அப்போ தான் வெளிப்படும். அது வெளிப்படுறதோட விஷயம் தான் அவங்க நம்ம மதிப்பிட முடியும். இது அரசியலற்ற ஒரு கூட்டம். அது இப்போ நமக்கு ஆட்சி செய்யக்கூடியது வந்து இவங்களுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுபூர்வமான பிரச்சனைலையோ, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி சார்ந்த பிரச்சனைலையோ அதை பற்றி ஒரு தெளிவற்ற சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க அதாவது நீட் எதிர்ப்பில் எப்படி தெரியுமா சொல்லப்படுது? நீட் எதிர்ப்பில் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு மென்டாலிட்டி இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டியை பாஜக பார்க்குறத விட டிவிக்கு அது தீவிரமாக பார்க்குறாங்கன்னா. ஏன்னா இந்த போராட்டம் நடந்துச்சு, இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கவே இல்லை டிவிக்கு.
தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கலந்துக்கிறா ஜஸ்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். போராட்டம் பண்ண எல்லாத்தையும் எப்படி அடித்து ஒடுக்குனாங்க, அடித்து ரத்தம் தெறிக்க அடி விழுந்திருக்கு. போலீஸ் இல்லாத நபர்கள்லாம் போலீஸோட உடையில வந்து எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸையும் டைபி ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டித்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய பேசன்முங்க அவர்களே போராட்டத்தை முன்னெடுக்கிறார். விழுப்புரம் காவல்துறைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இதெல்லாம் என்ன விதமான அரசியல்? உங்கள் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் போராடுவீங்களா? இந்த விசித்திரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்பு கே பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, சிபிஎம்மோட முன்னாள் செக்ரட்டரி என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொன்னார். இப்போ இது வந்து அது வந்து 5 வருஷம் ஆட்சியை பார்த்து சொன்னீங்க. இது 2 மாதம் ஆட்சி தான். 2 மாதம் ஆட்சியில் உங்கள் தலைவரே ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாருன்னா நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீட்டு விஷயத்தில் இந்த அரசோட நிலைப்பாடு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. காவிரி பிரச்சனையில் இவங்க ஏன் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எனக்கு புரியல. ஸோ இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர்றதை தொடரலாமா வேண்டாமா நாங்கள் பரிசீலனை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்க வேண்டியதானே. நான் என்ன கேட்குறேன், நான் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அரசியல் பேசலை. அவர் தன்னந்தனியாள் தான். அவர் தன்னந்தனியாளுன்னு பாட்டு பாடுவார். அவர் தான். ஆமாம், அவர் தன்னந்தனியால் தான். பெரிய பேரன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அவர் அவருக்கு ஆட்சி கிட்ட வந்துட்டார். அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. சரி, நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்க, ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, ஆதரவு கொடுத்தீங்க. ஆதரவு கொடுக்கும்போது என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது? நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேங்க, எதுக்காக, என்ன விஷயத்துக்காக, என்ன ஒரு நோக்கத்துக்காக நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்குங்களே. கண்டிப்பாக. இந்த நீட்டு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரச்சனை கண்கூட பார்த்தாச்சு. நீங்கள் என்ன நடந்துட்டீங்கிறது எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதே உணர்வுபூர்வமான பல பிரச்சனைகள் இருக்குது. இங்கே நிர்வாக ரீதியான ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்க. இது வந்து இப்போ இந்த காவிரி பிரச்சனையில் தண்ணி வராமல் போனதால அந்த 2 மாதத்தில் மட்டும் 2 முறை அரிசி விலை ஏறி இருக்குது. டெல்டா விவசாயிகள் அந்தளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. அரிசி தட்டுப்பாடு போயிட்டு இருக்கு, விலை உயர்ந்திருக்கு. மின் தட்டுப்பாடு பிரச்சனை, மின் வெட்டு, சம்மந்தெல்லாம் மின் வெட்டு இருக்குது. அதே போல் 3.70 லட்சம் குடும்பங்களுக்கு மின் கட்டணம் வந்த சம்மந்தெல்லாம் ஒரு ரேட் வந்திருக்கு. பயன்படுத்தின கட்டணம் ஒன்று, வந்த கட்டணம் ஒன்று, சம்மந்தெல்லாம் வந்திருக்கு. எல்லாமே குளறுபடியாக இந்த 2 மாதம் எல்லாமே குளறுபடியாக போயிட்டு இருக்கு. சார், கொள்கை ரீதியான விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்தே மாதரம் பாடலை தேசிய கௌரவ சட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. இனிமேல் அது கட்டாயமே நீ பாடி ஆகணும். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்குது. இனிமேல் அதை எப்படி பாட போகிறாங்க? அந்த இஸ்லாமியர்கள் ஆதரவு ஐயோமல் ஆதரவு வாங்கியிருக்கார் விஜய் அவர்கள். அந்த இஸ்லாமியர்களுக்காக அவர் வாய் தந்து பேசுவாரா? பார்லிமெண்ட்டில் அடுத்து இன்னும் என்னென்ன விஷயத்தை கையில் வச்சிருக்காங்க. உயர்கல்வி கையில் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. இதை ஏதாவது பற்றி வாய் திறந்து நீங்கள் பேசுகிறீங்களா? என்னைக்காவது இது எப்படிங்க எந்த விதமான அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் தனியாக நிற்பீங்க? நீங்கள் சிபிஐ கூட ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. திருமாவட்ட வரேன். ஏன்னா திருமாவளவன் இந்த ஆட்சிக்கு கூட்டணியில் ஆட்சி இருக்கார். அவர் வந்து இப்போ என்ன இந்தியா கூட்டணியிலோ இதுலேயோ இல்லை. அவர் வந்து இந்தியா கூட்டணியிலோ இல்லை டிஎம்கே கூட்டணியில் இல்லை. இப்போ அவர் என்ன விஜயனுடைய புதிய கூட்டணியில், அந்த கூட்டணி இன்னும் பேர் கூட வைக்கல. அதாவது விஜய் அவர்கள், காங்கிரஸ், இவங்க ஐயோமல், விசிகா இவங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அது பேர் வைக்கல, அது பேர் வைக்காத கூட்டணி. இனிமேல் தான் பேர் வைப்பாங்க. அந்த கூட்டணியில் இருக்கீங்களே, உங்கள் கூட்டணி தலைவர் இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்? காவிரி பிரச்சனை, நீட் விஷயத்தில் உங்கள் கூட்டணி தலைவர் இதை பற்றி என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு? உங்கள் தலைவர் அரசியல் பேசுவரை இதுவரை யாருமே பார்த்ததில்லை. அதெல்லாம் வந்து ரகசியம், பரம ரகசியம். உங்கள் தலைவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதுங்கிற ரகசியம். யாருன்னா விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், ரகசியம். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், நீங்கள் இந்த மாதிரி பலரும் அரசியல் தலைவர் இருக்கீங்க. நீங்களாம் ஒரு கூட்டணி அமைக்கிறீங்களே, கூட்டணியில் அரசியல் பேச ஒரு கூட்டணி அமைச்சிருவீங்களா? எதை நோக்கி போக போகிறோம்? அந்த கூட்டணி எதுக்காக? நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அரசியலில்? இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்ல. இது எதுக்காக இந்த கூட்டணி அமைச்சிங்க? அந்த கூட்டணியில் இந்த மாதிரியான சிறிசான பிரச்சனை பார்த்து அது உங்களுக்கு பார்வை என்ன சொல்கிறீங்க? இது பாஜக எதிர்க்க திமுகவும் தாவக ஒன்று சேர்ந்து பேசுகிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் தலைவரை கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அவர் உங்கள் தலைவரை பற்றி என்னதான் நிலைப்பாடு வச்சுருக்காரு? எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. அதனால தான் நாங்கள் ஆதரவு தருவோம். நல்லா பாருங்கள், இந்த கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதை நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட மோசமான செயல்களை இந்த மக்களாட்சின்ற அடிப்படையில் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் இந்த அரசை நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு உட்படுத்தி ஒரு ஃப்ரேம்களை கொண்டு வர முடியும் உங்களால்? இதுக்கு முன்பு திமுக ஆட்சி இருந்துச்சு, அதிமுக ஆட்சி இருந்துச்சு, எவ்வளோ அட்டுழியங்கள் அந்த ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனால் கேள்விக்குட்பட்டு அந்த கட்சிங்களுக்கு கொள்கை இருக்கும், அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை தாண்டி அவங்களால போக முடியாது. போனால் அவங்களுக்கு நெருக்கடி இருக்கும். கண்டிப்பாக கேள்விக்குட்படுத்துவாங்க. ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், சம்மந்தப்பட்ட நபர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகும். அந்த கட்சியினுடைய அண்டர் ஆக்டிவிட்டிஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எழுப்ப முடியும். ஆனால் இந்த ஆட்சிக்கு நீங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் எழுப்பவே முடியாது. டிஸ்டர்பன்ஸ் நான் தப்பான அர்த்தத்தை சொல்ல. நீங்கள் ஒரு கடமை தவறி போகிறீங்க, ஒரு கொள்கை தவறி போகிறீங்க, நீங்கள் பின்பற்ற கொள்கையினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி கேள்விக்குட்படுத்தி அதை செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டத்தில் உங்களால் எப்படி வச்சிருக்க முடியும்னு நான் கேட்குறேன். இந்த டிவி காட்சி அது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லையே. இத்தனைக்கு இது மைனாரிட்டி கவர்மெண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 130 சீட்ஸ் இருக்க மாதிரி வந்து பெரிய மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. இது வந்து விஜய் மட்டும் தான் அப்படி இல்லை. இதுக்கு பல பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆட்சி உங்களுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்ட மனோன்மணி சுந்தரார் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, அதுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட அமைச்சராலே போக முடியல. உங்கள் அமைச்சராலே போக முடியாத அளவில் ஒரு அசிங்கமோ ஒரு களங்கமோ அங்கே ஏற்பட்டு இருக்கு. இதில் நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்ன? இதற்கு முன்பு இங்கே ஒரு அரசு இருந்துச்சு, திமுக அரசு. அந்த அரசு
ஒரு ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரூல்ஸுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டாகணும். கட்டுப்படாமல் போனால் அவருக்கு சபைக்குள்ள மரியாதை கிடைக்காது. அவர் எஞ்சி வெளியே தான் போயாகணும். எஞ்சி வெளியே தான் போயிட்டார். கண்டிப்பாக. ஆனால் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகங்கிறது தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃபண்டில் மக்களோட வரி பணத்தில் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் உங்களோட உயர்கல்வித்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஆளுநர். நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. இப்போ என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கே போனார்? அவர் மேலூர் தொகுதியோட எம்எல்ஏங்க. அவர் மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏங்க. அவர் விஸ்வநாதன் அவர்கள். அவரால் கலந்துக்க முடியல நிகழ்ச்சியில். இது என்ன விதமான தன்மை? எல்லாரும் பேசுவீங்களே இது பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது. அப்போ இது என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க? நீங்கள் முழுக்க ரீல்ஸ் முகத்துலையும் உங்களை நீங்கள் உங்கள் புகழை பரப்புறதும் அதுவே முழு நோக்கமாக வச்சுருந்தீங்கன்னா அரசியல் எப்போ தான் பேசுவீங்க? அரசியல் எப்போ தான் இது நல்லா பாருங்கள். இது தமிழ்நாடுங்கிறது ஒரு யூபியோ, ஒரு பின்தங்கிய கல்வி ரீதியாக பின்தங்கிய மற்ற வளர்ச்சி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பல்வேறு காலகட்டத்தில் வழிகாட்டியது. மாநில சுயாட்சினா என்னன்ற ஒரு விஷயத்தை அதுக்கு நான் டிராஃப்ட் ரெடி பண்ணி இதை பற்றி சென்ட்ரலில் டிஸ்கஸ் பண்ண ஒரு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறது. மாநிலத்துக்கான ரைட்ஸ் என்ன, சென்டருக்கான ரைட்ஸ் என்ன, எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், எது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முதல்வருக்கு பல்வேறு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு. கல்வியிலையும் மருத்துவத்திலையும் சரி பல்வேறு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். அப்படி இருக்கிற இந்த இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்க ஒரு முதல்வர் அவர்கள் எந்த விதமான அரசியலும் இல்லாமல் சைலண்டாக தன்னோட பிம்பத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி கவலை இல்லை. சரி, அவருக்கு கவலை இல்லை. ஆனால் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கேள்வி கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்ப முடியாமல் மௌனியாக இருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான் சம்பவம் பண்ணிட்டாரு. அதான் விஜய் சொல்லி சொல்றதா வச்சுக்க, கூட்டணி கட்சியில் கொத்து புரட்டா போட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. திமுக தலைவர் சொன்ன மாதிரி மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்து காவியாக மாறிட்டு இருக்கா தமிழ்நாடு. அந்த இடத்துல தான் பார்க்கணும். கர்நாடகாவிலையும் மக்கள் விஜய் எதிர்த்து அவங்க தாவேக்கா கட்சி தொண்டர்களே அங்கே போராட்டத்தில் இருப்பாங்க. விஜய்க்கு எதிராக பேனர்லாம் கிழிக்கிற நிகழ்வுலாம் பார்க்குறோம். விஜய் இந்த காவேரி விஷயத்தை எப்படி கையாள போகிறாரு? அவர் பேசின அந்த டைலாக் எகிரி குதிச்சு தண்ணியில் உள்ளே போய் ஷட்டரை திறந்து விட போகிறாரா? தொடர்ந்து பேசுவோம். நன்றி.